ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வேலன் ஐஏஎஸ். இந்த வீடியோவில் 19th November 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025 வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக நம்ம வந்து ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸஸ் வந்து இதில் இருக்கும். இது வந்து ஒரு 1 year வந்து உங்களுக்கு நடக்கும். அண்ட் இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராமோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் வந்து கொடுப்போம். அதாவது 1:1 மென்டர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து கண்டினியூஸாக எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை அண்ட் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அந்த எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ப்ளஸ் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக மெயின்ஸுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதி நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிறப்போ வித்தின் அ டைம் ஃப்ரேம்குள்ளே உங்களுக்கு அந்த ஆன்சரை நாங்கள் வீடியோ எவாலுவேஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ வீடியோ எவாலுவேஷன்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் யூஸ்வலாக உங்களுக்கு இந்த மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ஜஸ்ட் அனடேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் எழுதுகிற ஆன்சருக்கு அந்த எவாலுவேட்டர் அவங்க எவாலுவேட் பண்ணுறப்போ அந்த எவாலுவேஷனை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு லிங்காகவே அனுப்பிடுவாங்க, வீடியோ லிங்காக. ஸோ அதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து இன்னுமே கன்சாலிடேட் ஆகும். ப்ளஸ் உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கிளியர் பண்ணிக்கலாம். அது போக வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்லேயே உங்களுக்கு ஜிஎஸ் போக உங்களுக்கு சிசாட்டுக்கான வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவோம். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமை எப்படி டேக்கிள் பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்ஸ், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இதுவுமே உங்களுக்கு ஒரு கைடட் ட்ரைனிங்காக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடாம உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அதை மாக் டெஸ்ட்டில் அப்ளை பண்ண வச்சு உங்களை ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் அப்படின்னா இதுக்கான டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து அதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அது ரிலேட்டடாக. ஸோ அதை நாங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவோம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, தேட்ஸ் இட். சரி வாங்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிரீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேஜில் டீட்டெயில்டாக இந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா as capital chokes Supreme Court orders all curbs to stay till it revokes them. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில மாசமாவே சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பொல்யூஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து ஸ்மாக் ஃபார்மேஷன் வந்து நடக்கும், பொல்யூஷன் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை சுற்றி உள்ள அட்ஜாயினிங் ஏரியா பஞ்சாப், ஹரியானா, ஸோ இந்த ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிள் பர்ன் பண்ணுவாங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் ஹார்வெஸ்டிங் முடிச்ச உடனே அதில் கிடைக்கிற அந்த வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெபிள்ஸ், அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க, பர்ன் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்மோக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது காற்றுல பரவி அந்த டெல்லியோட யூனிக்கான அந்த சிச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிசியோகிராஃபி, அதனால் அந்த அட்ஜாயினிங் ஸ்டேட்டில் நடக்கிற அந்த பொல்யூட்டட் ஏர் டெல்லியில் அளவுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி டெல்லியில் வந்து இந்த வெஹிக்குலர் எமிஷன் வந்து அதிகமாக இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் பட்டாசு வெடிப்பாங்க. ஸோ அதுவும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஃபார்மேஷன் வந்து நடந்துடும். சரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி முடிஞ்சவொன்னே வித்தின் தீபாவளி அன்னைக்கு மறுநாள் அண்ட் அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet மேலே விசிபிலிட்டி வந்து இருக்காது. நம்ம நினைப்போம் அது வந்து பனின்னு நினைப்போம், ஆனால் அது பனி இல்லை, அது வந்து பொல்யூட்டட் ஏர். ஓகே, ஸோ அப்போது இந்த மாதிரி பர்டிகுலராக தீபாவளி டைமில் வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அண்ட் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ்க்கும் தெரியும். அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் தான் என்ன பண்ணாங்க, ஆர்டர் பண்ணி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, இதுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் வந்து பொல்யூஷன் என்ன பண்ணணும், கர்ப் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் டாஸ்கே. இப்போ இதோட ஹெட் இருக்காரு இல்லையா, இதோட ஹெட் வந்து யாராக இருப்பாங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு சீனியர் பியூரோக்ராட், அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருப்பார். இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்பைரிங் பியூரோக்ராட்ஸ் தானே.
ஸோ இதிலிருந்து நம்ம டெஃபினட்டாக லேர்ன் பண்ணிக்கணும். இந்த இஷ்யூ வந்து நமக்கு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, நம்ம பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த இஷ்யூ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆஸ் அ சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இவங்க எடுக்கிற டிசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்டையர் பாப்புலேஷன், டெல்லியோட பாப்புலேஷனையும் அஃபெக்ட் பண்ணும் இந்த ஒரு பர்சன் எடுக்கிற அந்த டிசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் 12 வந்து என்ன பண்ணணும், இந்த கமிஷன் ஆஃப் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட ஹெட் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கணும். என்னன்னா நவம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சர்டன் லெவலில் இருக்கு. இப்போ இந்த லெவலை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரேடட் ஆக்ஷன் பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கிரேடட் ஆக்ஷன் பிளான்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்கோ அதுக்கேற்றாப்புல அந்த ஸ்டேஜை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மெஷர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் வந்து கர்வ் பண்ணுறது, இண்டஸ்ட்ரீஸ் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸை வந்து க்ளோஸ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் யூனிக்கான ஒவ்வொரு ரெஸ்பான்சஸ் இருக்கும். அப்போ நவம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கமிஷன் ஆஃப் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட ஹெட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு செட்டன் லெவலுக்கு போச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், கிரேடட் ஆக்ஷன் பிளான் 3 வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து ப்ரோஆக்டிவாக முன்னாடியே அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ரியாக்டிவ் அப்ரோச். ரியாக்டிவ் அப்ரோச்னா என்ன, ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ரியாக்ட் பண்றது. இப்போ ஆல்ரெடி இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடு கேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட், அதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், அது வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ரியாக்ட் பண்ணாங்க, மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா ப்ரீவியஸா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ப்ரோஆக்டிவா இருந்திருக்கணும். இந்த ரீஜன்லாம் வல்னரபிள் டு லேண்ட்ஸ்லைடு, இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ப்ரிப்பேர்டா இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த டிசாஸ்டர் லார்ஜ் ஸ்கேலுக்கு போக விடாம ஓரளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஆக்டிவ் அப்ரோச். அந்த ப்ரோஆக்டிவ் அப்ரோச் நம்ம எடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு சில டேட்டா இருக்கணும், எந்தெந்த இடம் வந்து வல்னரபிள் டு த லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து குறையும் அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குறையும்னு எதை வச்சு, எந்த டேட்டாவை வச்சு CAQM அதாவது கமிஷன் வந்து டிசைட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி அசம்ஷன். ஓகே, ஒரு பியூரோக்ராட் பண்ணக்கூடாத ஒரு வேலை அது. எந்த டேட்டா வச்சு அவங்க குறையும் எதிர்பார்த்தாங்க, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துருச்சு. என்னன்னா பொல்யூஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ கிரேடட் ஆக்ஷன் பிளான் 3 போட வேண்டிய இடத்துல கிரேடட் ஆக்ஷன் பிளான் 4 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 கொண்டு வந்திருந்தா ப்ரோஆக்டிவா முன்கூட்டியே அந்த பிளானை போட்டிருந்தாங்கன்னா 4 கொண்டு வர தேவையில்லைல்ல. ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த பொல்யூஷன் லெவலில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம்ல, ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம்ல. இதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, கமிஷன் ஆஃப் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை பார்த்து கேட்குறாங்க. இப்போ என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு, இது சரிப்பட்டு வராது, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 450க்கு கீழே குறைஞ்சாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, கிரேடட் ஆக்ஷன் பிளான் 4 வந்து நீங்கள் அப்படியே வச்சிருங்க, எதுவுமே ரிமூவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு ஆஸ்பைரிங் பியூரோக்ராட்ஸா, சிவில் சர்வன்ஸா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்க இந்த சிச்சுவேஷன்ல கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட ஹெட்டா இருந்திருந்தீங்க அப்படின்னா என்ன டிசிஷன் எடுத்திருப்பீங்க? குறையட்டும்னு வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்களா, இல்ல ப்ரோஆக்டிவா இருந்திருப்பீங்களா? அந்த கொஸ்டினை நீங்களே கேளுங்க. ஓகே, அண்ட் அது போக இந்த கேஸ்ல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்சைட்ஸ் வந்து நமக்கு என்ன சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேட்டா கலெக்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா கலெக்ஷன்னா இப்போ இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டபிள் பேனிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? ஆனால் அதை எப்படி நம்ம மானிட்டர் பண்றது? ஸோ அதுக்கு வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா சேட்டலைட் டேட்டா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட கமிஷன் வந்து எந்த டேட்டா வந்து யூஸ் பண்றாங்கன்னா போலார் சேட்டலைட்ஸ், அதாவது போல் டு போல் வந்து ஆர்பிட் ஆகும்ல, அந்த போலார் சேட்டலைட்ஸோட டேட்டா வச்சு தான் என்ன பண்றாங்க, இந்த ஸ்டபிள் பேர்னிங்கை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கு. என்னன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸை நம்ம மானிட்டர் பண்ணணும்னா இந்த சேட்டலைட்ஸ் வந்து ஸ்டேஷனரியா அந்த பிளேஸ்க்கு மேல நிக்காது. ஏன்னா இது போல் டு போல் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு மேல வரும். ஸோ அதனால இது வந்து லிமிட்டெட் நமக்கு. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ்ல இருந்து கிடைக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ சவுத் கொரியாலலாம் இந்த மாதிரி ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் டேட்டாஸ் தான் என்ன பண்றாங்க, ரியல் டைமா மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இந்த சேட்டலைட் டேட்டாவை யூஸ் பண்ணுங்க, ரியல் டைமா மானிட்டர் பண்ணி அதுக்கான
மெஷர்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நமக்கு தெரியணும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து சிட்டிசன்ஸுக்கு க்ளீன் ஏர் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். இது ஏற்கனவே நிறைய கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இந்த கேஸில் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க க்ளீன் ஏர் வந்து உங்களோட கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். நீங்கள் என்ன பண்ணணும், அது வந்ததுக்கப்புறம் ரியாக்டிவாலாம் நீங்கள் மெஷர்ஸ் எடுக்கக்கூடாது. யூ ஹாவ் டு பி ப்ரோஆக்டிவ் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, that's all about this news article. And next news article ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல், ஸ்டேட்ஸ் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல். தமிழ்நாடு சிஎம் கால்ஸ் ஃபார் இன்க்ரீசிங் ஷேர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் டிவிசிபிள் பூல் ஆஃப் டாக்ஸஸ் டு 50% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடோட சிஎம் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் அரவிந்த் பன்காரியா வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தமிழ்நாடு சிஎமோட ரெக்வஸ்ட் இது. ஸோ இந்த இஷ்யூ வந்து நமக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஸோ இதோட பேசிக்ஸ் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். ஸோ நம்மளோட சிஎம் சொல்லியிருக்கிற இந்த டிவிசிபிள் பூல் ஆஃப் டேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் 41%லேருந்து 50%ஆக இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது என்ன டிவிசிபிள் பூல் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சர்டன் போர்ஷன் வந்து என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். ஆர்டிகல் 270 வந்து பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் தி ஃபினான்ஷியல் டெவல்யூஷன். ஸோ எதுக்காக ஃபினான்ஷியல் டெவல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்டானமி வந்து கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா இந்த லெஜிஸ்லேச்சரை பொறுத்த வரைக்கும் சர்டன் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கையில் இருக்கு. அவங்க தான் அதில் வந்து என்ன பண்ண முடியும், லா மேக் பண்ண முடியும், பாலிசி மெஷர்ஸ் வந்து எடுக்க முடியும். அப்போ அது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்கம் வேணும் இல்லையா. ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெடரல் கண்ட்ரி. ஸ்டேட்ஸ் வந்து அட்டானமஸாக இருக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் அட்டானமி இருக்கணும். அதனால தான் கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிகல் 270 வந்து என்ஷோர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரெவென்யூவை பிரித்து கொடுக்கறது வந்து யார் கையில் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அட்டானமஸாக இந்த முடிவை எடுத்துட மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுவானா, ஃபினான்ஸ் கமிஷன் தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்ஸ்க்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்மளோட 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, 41% வந்து ஸ்டேட்ஸுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூல ஒன்று தெரிஞ்சுக்கணும், டோட்டலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுற இந்த இன்கம்ல சர்சார்ஜஸ் அண்ட் செஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக. அதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்த டெவல்யூஷனில் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட இந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கு இல்லையா 41%, இதில் வந்து இந்த டெவல்யூஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஹாரிசான்டல் டெவல்யூஷன், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் டெவல்யூஷன். இப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 டெவல்யூஷனுக்கான பர்சன்டேஜையுமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதில் வெர்டிக்கல் டெவல்யூஷன் என்னன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த அமௌண்ட்ல இருந்து மொத்தமாக ஆல் ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டெவல்யூஷன். ஹாரிசான்டல் டெவல்யூஷன் அப்படின்றது இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 41% சொல்லியிருக்காங்களா, இது ஒரு சர்டன் அமௌண்ட் வருமா, இந்த அமௌண்ட்டை எப்படி ஸ்டேட்ஸுக்கு பிரித்து கொடுக்கறது, இது வந்து ஹாரிசான்டல் டெவல்யூஷன். ஓகே, இப்போ நம்மளோட சிஎம் வந்து கேட்டிருக்கிறது வந்து இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 41% இருக்கா, இதை என்ன பண்ணுங்க, இதை 50%ஆக மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது போக நம்ம சிஎம் வந்து இன்னொரு கிரிட்டிசிசமும் வச்சிருக்காங்க. இந்த 41% வெர்டிக்கல் டெவல்யூஷன் இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஹாரிசான்டல் டெவல்யூஷனில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் படி வெறும் 4.07% தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத டெவலப் ஆகாத சில ஸ்டேட்ஸ்லாம் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்குற மாதிரி நிறைய பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு போகுது. ஆனால் ஒரு டெவலப்டு ஸ்டேட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி என்ன பண்ணுறாங்க, கம்மியான டெவல்யூஷன் கொடுக்குறாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 9th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 7% கொடுத்துட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. ஏன் இது வந்து 4.07%ஆக குறைஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்டாக வேணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் இது ஹாரிசான்டல் டெவல்யூஷனில். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இஷ்யூ. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் நியூஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ எடிட்டோரியல்ஸில் லீட் ஆர்டிக்கலாக வந்திருக்கிற
கொடுத்துருக்கிறது மணிப்பூர் ஆஸ் அ கேஸ் ஃபார் இம்போசிங் ஆர்டிகல் 356 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிகல் வந்து நமக்கு எக்ஸாம் பர்ஸ்பெக்டுக்கு தேவையில்லாத நியூஸ் ஆர்டிகல். பட் ஒரு காமன் அவேர்னஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, that's enough. அதுக்கு மேலே தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்து நோ எக்ஸ் ஃபேக்டர் ரீகன்சைலிங் ஃப்ரீடம் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லெகசி மீடியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த கார்டியன், பிபிஎஸ், ஸோ இந்த மாதிரி மீடியாஸ் எல்லாருமே ட்விட்டர்ல இருந்து அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு குயிட் ஆகுறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற ரீசன்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு நியூஸ் மீடியா, நாங்கள் வந்து லெஜிபிளான ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகிற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்விட்டர் பிளாட்ஃபார்ம், ஸோ இது வந்து இப்போ யார்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து இது வந்து எலான் மஸ்க் கிட்ட இருக்கு, அவர் தான் ஓனர் இருக்கு இதுக்கு. இப்போ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற பேரில் ஹேட் ஸ்பீச்சாக இருக்கட்டும், டிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் நியூஸஸ், இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இவங்க வந்து வச்சிருக்கிற அல்கோரிதம் வந்து அந்த மாதிரி. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட்டை என்ன பண்ண முடியாது, மேனுவலாக உட்காந்து வெரிஃபை பண்ண முடியாது, ஹியூமன் வந்து வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா வால்யூம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அப்போ அல்கோரிதம் தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, இதை வந்து ப்ரொமோட் பண்ணுது, மாட்ரேட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவான எக்ஸ்ல இருந்து நாங்கள் வெளியே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீடியாவாக வெளியே போகிறாங்க. அப்போ இந்த ஓவரால் இஷ்யூ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீ ஸ்பீச்சுக்கும் அக்கௌண்டபிலிட்டிக்கும் நடக்கிற இஷ்யூ. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அக்கௌண்டபிளாக இல்லாதனால அவங்க வந்து ஃப்ரீ ஸ்பீச்சை வந்து என்ன பண்ணுறாங்க, ஹை வேல்யூ கொடுக்குறாங்களே தவிர அக்கௌண்டபிலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறதில்ல. எந்த அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. ஏன்னா இதை என்ஷூர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ்இன்ஃபர்மேஷன் பரவும், சொசைட்டியில் வந்து ஒரு கேஆஸ் வந்து வரும். ஸோ இதனால் டெமோக்ரஸிஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு. இதை வந்து இன்டைரக்டாக சொல்கிறாங்க. இப்போ நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, சோஷியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ், அவங்க வந்து நம்ம டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் இருக்கிற அந்த ஃப்ரீடமை யூஸ் பண்ணியே அதையே சொசைட்டியை டெமோக்ரஸிக்கு அகென்ஸ்டாக திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுவாங்க, ஓட்டிங் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆபத்துலாம் இருக்குது. அப்போ இது வந்து டெமோக்ரஸிக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் இருந்து லெகசி நியூஸ் மீடியாஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க. இது வந்து இவங்க சைடு உள்ள பெர்ஸ்பெக்டிவ். ஸோ காமனாக இதை பார்த்தோம்னா இதுக்கு வந்து இன்னொரு ரீசனும் இருக்குது. என்னன்னா, இந்த வெளியே போகிற லெகசி மீடியாஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர்லி யூரோப்பியன் மீடியாஸாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்மோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் லீகலாக எடுத்துகிட்டு போகிறீங்க எங்கள் பிளாட்ஃபார்முக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னா இது நீங்கள் எங்கேயுமே கேஸ் போட முடியாது. அமெரிக்காவில் பர்டிகுலராக டெக்சாஸில் ஒரு பர்டிகுலர் கோர்ட்டில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கேஸ் வந்து இனிஷியேட் பண்ணணும். அப்படின்னா தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக மாற்றிருக்காங்க. அப்புறம் இந்த நியூஸ் மீடியா கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கம்பெனிஸ். அப்போ அவங்களுக்கு ஃபேவராக தான் முடிவாகும். ஏன்னா அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற கோர்ட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ் போட முடியும்னு இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த கேஸை வந்து பெண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ இந்த ஓவரால் இஷ்யூவை பார்க்குறப்போ ஆல்ரெடி இந்த லெகசி நியூஸ் மீடியாஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லாஸில் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பெருசாக வந்து இப்போ பீப்புள் வந்து என்னது, இந்த லெகசி நியூஸஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை, சோஷியல் மீடியா நியூஸஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு ஹியூஜ் ரெவென்யூ லாஸ் நடந்துட்டு இருக்கு. பீப்புள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பீப்புளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்கள வெப்சைட்டில் போய் ரீட் பண்ணுற பீப்புளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு. பீப்புளுக்கு வந்து சிம்பிளாக ஷார்ட்டாக சோஷியல் மீடியாவில் வர நியூஸே என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டு விட்டுறாங்க. அந்த ரெவென்யூ லாஸ்க்கு கூட இது வந்து ஒரு காரணமாக இருக்கும். இது வந்து இன்டைரக்டாக சொல்லலாம். ஆனால் அந்த லெகசி மீடியா கொடுக்குற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி இல்லை, அதனால டெமோக்ரஸி பாதிக்கும் அப்படின்றாங்க. இதுதான் ஓவரால் இஷ்யூ. இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. பட் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். இது வந்து எஸ்ஐ டாபிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்கலாம் இது ரிலேட்டடாக. ஸோ அதனால் இப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் உங்களுக்கு பேசுகிற அளவுக்கு. ஓகே, that's all about this news article. And next news article, this time for Africa அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. India must take forward its commitment to Africa, the global south அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, ஸோ இந்தியா அண்ட் குளோபல் சவுத்துக்கான இந்த டைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று நியூஸ் ஆர்டிக்கலில் கூட நம்ம பார்த்தோம், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து நைஜீரியா போயிருந்தார். ஸோ நைஜீரியனுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்டில் வந்து கோஆப்ரேஷன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது. அதாவது குளோபல் சவுத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம தான் வாய்ஸாக இருக்கணும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்
கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி நம்ம குளோபல் சவுத்தோட வாய்ஸாக இருக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு டூ சம்திங் இல்லையா? ஸோ நம்ம நிறைய இனிஷியேட்டிவ் வந்து சொல்கிறோமே தவிர கான்க்ரீட்டான ஒரு ஆக்ஷன் வந்து இந்தியா தரப்புல இருந்து எடுக்கப்படலை இன்னும். அதுதான் இந்த ஆர்டிக்கலில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது கான்க்ரீட்டாக நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து என்ன அப்படின்னா இந்தியாவோட தலைமையில் நடந்த இந்த வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸோட சார்பில் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. நமக்கு இந்த குளோபல் சவுத்துக்கான லீடர்ஷிப்பை அசியூம் பண்ணுறதுல என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னுமே என்கேஜ்மெண்ட் கூட்டணும், கான்க்ரீட்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லலாம் ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியேட் பண்ணணும், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வருஷமாக இந்தியா ஆஃப்ரிக்கா சப்மிட் வந்து நடக்காமல் இருக்குது, அதை வந்து நம்ம நடத்தணும். ஸோ இந்த மாதிரி சஜஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் சவுத் ஹிட் பை ஃபுட் ஃபியூல் கிரைசிஸ் டியூ டு கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கலோட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து குளோபல் சவுத்தோட வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே G20 சம்மிட்டில் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மூலியமாக வெளியே வந்திருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா G20 வந்து என்ன பண்ணணும், குளோபல் சவுத்துக்கான கன்சர்ன்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா குளோபல் சவுத்து தான் இந்த டியூ டு செவரல் வார்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கு இல்லையா, ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், இஸ்ரேல் இஷ்யூவாக இருக்கட்டும், இதனால் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா குளோபல் சவுத்து தான், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் தான். ஏன்னா ஃபியூல், ஃபுட்டு, ஃபர்டிலைசர் இதோட அவைலபிலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆயிருச்சு. அதனால ப்ரைஸ் வந்து என்ன ஆயிருச்சு, இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்றது தான் நம்மளோட கோரிக்கை. அது போக இந்த G20 சம்மிட்டில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட எஃபர்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபுட் டெலிவரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்காட்டியிருக்காங்க. அண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் எப்படி ஒரு மாஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து நம்ம கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் இதில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கமிட்மெண்ட் டு தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ வந்து அது பேசிஸில் நம்ம வந்து மில்லட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும், கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சரை வந்து கொண்டு வர்றது, இதை பற்றிலாம் ஹைலைட் பண்ணி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months பேக் வந்து நம்ம கன்சிஸ்டண்டாக இந்த இஷ்யூ பார்த்துட்டு இருந்தோம். இந்த குளோபல் கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரணும். ஏன்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தோட சப்ளை செயின், உலகத்தோட ஃபுட் சப்ளை இதெல்லாம் பாதிக்கிற மாதிரி ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த யுனைடெட் நேஷன் மாதிரியான கண்ட்ரியால் என்ன பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அது வந்து டிஸ்ஃபங்க்ட் ஆகி போய் கிடக்குது. ஏன்னா அண்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலையும் என்ன பண்ணல, இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் உள்ள விடல, மெம்பர்ஸாக சேர்த்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் சவுத்தோட வாய்ஸ் யார், இந்தியா. இந்தியா வந்து அதில் இருக்கணும், மெம்பராக இருக்கணும். சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸையும் என்ன பண்ணணும், உள்ள மெம்பராக இன்க்ளூட் பண்ணணும், அவங்களோட இதையும் கேட்கணும். வீட்டோ பவர் பிரச்சனை இருக்குது. அப்போது இந்த மாதிரி கவர்னன்ஸ், குளோபல் கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிஃபார்ம் பண்ணணும்னு இந்த G20 சம்மிட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா SpaceX Falcon 9 டிப்ளாய்ஸ் இந்தியன் சேட்டலைட் இன்டோ ஆர்பிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ SpaceXோட 9ல் வந்து இந்தியன் சேட்டலைட், அதாவது GSAT-N2, GSAT-20ன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்பேண்ட் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சேட்டலைட் வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேட்டலைட் வந்து யார் வந்து இந்த Falcon 9ல் டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்றவங்க தான் டிப்ளாய் பண்ணுறாங்க. யார் இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இஸ்ரோ இருக்காங்க இல்லையா, அவங்களோட கமர்ஷியல் ஆர்ம் தான் இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இது வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இஸ்ரோவில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன அப்படின்னா இப்போ இந்த பிரைவேட் ராக்கெட் கம்பெனிஸ், ஸ்பேஸ் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்ம். அப்போ இவங்க வந்து 2 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒன்று வந்து பிரைவேட் மார்க்கெட்டையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்டில் அங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் இந்த பிரைவேட் மார்க்கெட் அக்சஸ் பண்ணுறதுல இவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் வந்து கிடையாது. இது வந்து இன்னுமே அவங்களுக்கு பேர்டன் தான் இஸ்ரோக்கு. ஸோ அதனால தனியாக நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் ஆர்ம் ஆரம்பிச்சு இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டியை பூரா இனிமேல் இஸ்ரோவுக்கு பதிலாக இவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி பண்ணப்பட்ட ஒரு கமர்ஷியல் சேட்டலைட் லான்ச் தான் இது SpaceX Falcon 9 சேட்டலைட் லான்ச். இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. என்ன அப்படின்னா நம்மளோட சேட்டலைட்ஸ் வந்து நம்மளோட ஓன் லான்ச் வெஹிக்கிள்ஸில் லான்ச் பண்ணுறது மூலியமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து ஆக தான் செய்யும். ஆனால் இப்படி ப்ரைவேட் ராக்கெட் மூலியமாக நம்ம லான்ச் பண்ணுறது மூலியமா கொஞ்சம் கமர்ஷியலி நமக்கு என்னது காசு வந்து மிச்சம் பிடிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கணும். தட்ஸ் இட். இது வந்து இப்போதைக்கு ஒரு நியூஸாக தான் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஓகே, தட்ஸ் இட்.
அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேஜில் வந்து இருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல். மானிட்டர் போர்ட்ஃபோலியோஸ் ப்ரோஆக்டிவ்லி ஹேண்டில் பொட்டன்ஷியல் ரிஸ்க் தாஸ் டெல்ஸ் பேங்க் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து நம்மளோட ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகாந்தா தாஸ். இவர் வந்து இந்த பிரைவேட் பேங்க்ஸோட போர்ட்ஸ்க்கு வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதுதான் இது. இப்போ என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, பட் என்னன்னா நம்மளோட ஸ்டாட்டிக் சப்ஜெக்டோட இதை வந்து லிங்க் பண்ண நமக்கு தெரியணும். இப்போ ஆர்பிஐ எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்பிஐயோட ரோல் வந்து என்ன, மெயினாக நம்ம கண்ட்ரியில் மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணணும் அண்ட் கிரெடிட்டை ஆல்டர் பண்ணுறது மூலியமா கிரெடிட் அவைலபிலிட்டியை மணி சப்ளையை வந்து என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல்டாக வச்சிருக்க முடியும், இன்ஃப்ளேஷன் வந்து குறைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் வந்து ஆர்பிஐக்கு இருக்கு. அப்போ இதை வந்து இவங்க எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட 2 டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து குவான்டிடேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, இன்னொன்று வந்து குவாலிட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம கண்ட்ரியில் நம்ம எக்கானமியில் மணி இருக்கு பார்த்தீங்களா, மணியோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதுக்கு இவங்க வந்து சில டிசிஷன் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கணும், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கணும், பேங்க் ரேட் எவ்வளோ இருக்கட்டும், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக குவான்டிடேட்டிவ்லி மணியோட வேல்யூ நம்ம எக்கானமியில் எவ்வளோ இருக்கணும் அப்படி சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு வழி. இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ். திஸ் மீன்ஸ் லைக் கிரெடிட் ரேஷனிங். அதாவது ஒரு பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ லோன் கொடுக்கணும் அப்படின்னு ரேஷன் பண்ணுவாங்க. அது கிரெடிட் ரேஷனிங். மார்ஜின் ரெக்குயர்மெண்ட். இப்போ நான் வந்து ஒரு நகைக்கடன் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நான் கொலாட்ரலாக வச்சு தான் ஒரு நகைக்கடன் வாங்குவேன், என்னோட நகையை வச்சு. அந்த நகையோட வேல்யூவில் அந்த வேல்யூலேருந்து எவ்வளோ அமௌண்ட் லோன் கொடுக்கணும் அப்படின்றது தான் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட். அண்ட் அது போக கன்சூமர் கிரெடிட் ரெகுலேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் இஎம்ஐயில் ஒரு பைக் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் அப்படின்றது நான் ஒன்று கட்டணும் இல்லையா, அந்த டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருக்கணும், மெச்சூரிட்டிஸ் வந்து கன்சூமர் லோனுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான் கன்சூமர் கிரெடிட் ரெகுலேஷன்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டிவ் கரெக்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதில் 2 டைப் இருக்கு, டைரக்ட் ஆக்ஷன் அண்ட் மாரல் சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பேங்க் இல்லை லோன் கம்பெனி வந்து ஆர்பிஐ கீழே வர்றவங்க ஒரு மாதிரி இர்ரெகுலாரிட்டியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட லோன் ப்ரொவைடிங் பிஹேவியர் சரியில்லை அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே, அந்த ஆக்ஷனில் 2 டைப் தான், டைரக்ட் ஆக்ஷன் அண்ட் மாரல் சுவேஷன் அப்படின்றது. இப்போ இந்த டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் பேங்க் வந்து இர்ரெகுலராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டிவ்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து லீகலி மேண்டேட்டட், அந்த பேங்க் வேற வழி இல்லை, ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு ப்ராம்ப்டிவ் கரெக்ட் ஆக்ஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாரல் சுவேஷன். ஸோ மாரல் சுவேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ பேங்க்ஸ் இருக்காங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் பேங்க் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாலேயோ இல்லைனா ரைட்டிங் மூலியமாவோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஓப்பனாக சொல்லுவாங்க. ஸோ அந்த பேங்க்ஸ் வந்து இதை கேட்டுட்டு என்ன பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பெருசாக லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஐ மீன் லீகலி இவங்களை மாரல் சுவேஷனை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு ஆர்பிஐல என்ன பண்ண முடியாது, பனிஷ் பண்ண முடியாது. இதுதான் மாரல் சுவேஷன். இப்போ நம்மளோட ஆர்பிஐயோட கவர்னர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, போர்ட்ஃபோலியோ ப்ரோஆக்டிவாக மானிட்டர் பண்ணுங்க, பொட்டன்ஷியல் ரிஸ்க் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு. இது வந்து மாரல் சுவேஷன். ஓகே, இட் ஹாஸ் நோ லீகல் கம்ப்ளைன்சஸ். பட் இதை கேட்டு அந்த பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணல, சரி பண்ணிக்கல, அவங்கள கரெக்ட் பண்ணிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டைரக்ட் ஆக்ஷன்ஸில் இறங்குவாங்க. ஓகே, தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் இஷ்யூ. ஸோ இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். நம்மளோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு அதர் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் பெருசாக தேவையில்லை நமக்கு, ஏன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, டைம் வேஸ்ட் பண்ணவும் வேணாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.